வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை முதற்தர செய்தி வழங்கல் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் முதல்நிலை வணிக நடவடிக்கைகள் 6 மாதங்களுக்கு இடைநிறுத்தம். ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாளில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஜனாதிபதி கருத்து. ஊடகங்களை தண்டிக்கும் ஆவணத்திற்கு இணங்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவிப்பு. நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியின் அதிபர் மற்றும் 85 மாணவர்கள் டெங்கு காய்ச்சலால் பீடிப்பு. நந்திக்கடலின் நீர்மட்டம் வீழ்ச்சி. ஆயிரக்கணக்கானவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாளில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் குறித்து ஜனாதிபதி இன்று கல்கமுவையில் கருத்து வெளியிட்டார். 2015 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தேர்தலிலேயே மக்கள் என்னை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்தனர். 2015 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி என்பது இந்த நாட்டில் எந்த ஒரு நிறுவனமும் செயற்பட்ட நாள் அல்ல. மறுநாள் தேர்தல். அரசு உத்தியோகஸ்தர்கள் தேர்தல் கடமைக்காக செல்கின்றனர். எனினும் 2015 ஜனவரி மாதம் கிங்கங்கை திட்டத்திற்காக பல கோடி ரூபாய் பெறுமதியான காசோலை ஒன்று விநியோகிக்கப்பட்டுள்ளது. அந்த பணத்திற்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பில் அண்மையில் கேள்வி எழுந்தது. நான் இது தொடர்பில் கூறிய போது ஒருபுறம் சவால் விடுத்தனர். ஊழல் இடம்பெற்றிருந்தால் கண்டுபிடிக்குமாறு கூறினார். நாம் தற்போது அதனை கண்டுபிடித்துள்ளோம். இன்னும் சில நாட்களில் கிங்கங்கை திட்டத்திற்காக திரைசேரியிலிருந்து அனுப்பப்பட்ட நிதி எங்கே சென்றது, யாரிடம் உள்ளது என்பது தெரியவரும் என்பதை நான் உங்களுக்கு கூற வேண்டும். அபிவிருத்தி தொடர்பில் மாயக்கதைகளை கூறுபவர்கள் நாட்டில் பாரிய அபிவிருத்தியை ஏற்படுத்தியதாக கூறுபவர்கள் செய்துள்ள ஊழல்கள், மோசடிகள், வீண்விரியம் தொடர்பில் நாம் விரைவில் அம்பலப்படுத்துவோம். 17 கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட சர்வதேச நீர்ப்பாசன பயிற்சி நிறுவனத்தின் புதிய நிர்வாக கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மத்திய வங்கி முறைகள் மோசடி தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் முதல்நிலை வணிக நடவடிக்கைகளை 6 மாதங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு இலங்கை மத்திய வங்கி இன்று தீர்மானித்தது. இலங்கை மத்திய வங்கியின் நிதிச்சபை இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக மத்திய வங்கி இன்று விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட பங்குகள் மற்றும் பிணையங்கள் கட்டளை சட்டம், உள்நாட்டு திரைசேரி உண்டியல் கட்டளை சட்டம் என்பவற்றின் கீழ் செய்யப்பட்ட நியதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு இணங்க 2017 ஜூலை மாதம் 6ஆம் தேதியான இன்று 4:30 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் நடவடிக்கைகளை மத்திய வங்கி இடைநிறுத்தியுள்ளது. இந்த ஒழுங்குமுறைப்படுத்தல் நடவடிக்கையானது சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் விதத்தில் மத்திய வங்கி தேவையான வழிமுறைகளை எடுக்கும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களினதும் இணைத்தரப்பினர்களினதும் நலவுறுத்துகளை ஒழுங்கான விதத்தில் கையாள்வதனை வசதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. தீர்மானமிக்க தருணத்தில் மேற்கொள்ளப்பட்ட மிகச்சிறந்த நடவடிக்கையாக இதனை நாம் கருதுகின்றோம். ஆணைக்குழு முன்னிலையில் தெரிய வருகின்ற விடயங்களுக்கு அமைய தாமதித்தேனும் தெளிவான சாட்சியங்களுக்கு அமைய நடவடிக்கை எடுப்பதற்கான சந்தர்ப்பம் நிதிச்சபைக்கு கிடைத்துள்ளது. இந்த நிறுவனம் எந்தளவு அபாயகரமாக செயற்பட்டுள்ளது என்ற விடயம் நேற்று முன்தினமும் ஆணைக்குழுவில் அமுல்படுத்தப்பட்டது. ஆனால் இதற்கு முன்னரே நாம் இதனை தெரிவித்திருந்தோம். இந்த விடயத்துடன் தொடர்புபட்டுள்ள ஏனைய நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளை கண்டறிவதற்காக மத்திய வங்கியின் அதிகாரிகள் துரித கதியில் செயற்பட்டு வருவதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அது மிகவும் சிறந்த விடயமாகும். கோப் குழுவின் ஊடாக அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் இந்த விடயம் அம்பலமாகியுள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குதிரை ஓடியதன் பின்னர் லயத்தை மூடுவதை போன்று செயற்படுகின்றனர். அவர்கள் ஈட்டக்கூடிய அனைத்து லாபத்தையும் ஈட்டி நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளனர். கோப் குழு என்ற வகையில் பாராளுமன்றத்தில் நாம் முன்வைத்த விடயங்களும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் தற்போது நிறுவனமாகி வரும் விடயங்களும் சரியானது என்பதற்கான அங்கீகாரத்தை இது தீர்மானம் வழங்கியுள்ளது. நாட்டிற்கும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் அளிக்கப்பட்ட நட்டத்தை மீளாரவிடவும் மீண்டும் இத்தகைய ஒரு நிலைப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதனை செய்யாமல் பட்டியலில் இருந்து நீக்குவது மாத்திரம் போதுமானதாக அமையும் என கூற முடியாது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் டெங்கு காய்ச்சல் காரணமாக அநேகமான வைத்தியசாலைகளில் நோயாளர் விடுதிகள் நோயாளர்களால் நிரம்பியுள்ளன. இந்நிலையில் நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரி அதிபர் உட்பட 85க்கும் மேற்பட்ட மாணவர்கள் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் கடந்த 2 மாதங்களில் 85க்கும் மேற்பட்ட மாணவர்கள் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர். கல்லூரியின் அதிபரும் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த பாடசாலையின் சூழலை சுத்தமாக பேணுவதற்கு பாடசாலை நிர்வாகமும் மாணவர்களும் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். சிவில் பாதுகாப்பு படையினர் இன்றைய தினம் கல்லூரி வளாகத்தை சோதனைக்கு உட்படுத்திய போதிலும் டெங்கு நுளம்பு பெருகுவதற்கான சூழல் அங்கு அவதானிக்கப்படவில்லை என எமது செய்தியாளர்
உரிமையாளர் கூறுகின்றார். அவ்வாறெனில் இந்த கல்லூரியின் அதிகளவிலான மாணவர்கள் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளமைக்கான காரணம் என்ன? பாடசாலை சூழலில் உள்ள மாணவர்கள் அல்ல, டெங்கு பரவியுள்ள ஏனைய பிரதேசங்களில் இருந்து வரும் மாணவர்களும் இதில் அடங்கியிருக்கிறார்கள். டெங்கு பிரச்சினை காரணமாக மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது என்பது உண்மைதான். ஆகவே இந்த நிலைமை உரிய அதிகாரிகளின் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த கால்வாய் என்பது பொது கால்வாயாக இருக்கிறதால் அருகிலுள்ள வீடுகளில் இருந்து இந்த நீர் கழிவு நீர்கள் செல்லுகின்றது. அதிலிருந்து வருவதற்கு சாத்தியமாக இருக்கிறது. நீர்கொழும்பு விஜயரட்னம் இந்து மத்திய கல்லூரிக்கு வெளியே அநேகமான இடங்களில் டெங்கு நுளம்பு பெருகுவதற்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கல்லூரியை அண்மித்த ஒரு சில வீடுகளின் கூரைகளில் நுளம்புகள் பெருகுவதற்கு ஏதுவாக நீர் தேங்கியுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு டெங்கு நுளம்பு பெருகும் இடங்களை அழிப்பதற்காக 3 நாள் கால அவகாசம் குறிப்பிடப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நுளம்பு பெருகாத வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதே டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க சிறந்த வழிமுறையாகும். ஒரு சிலரின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் பலரது உயிர்களுக்கும் அச்சுறுத்தலாக மாறிவிடுகிறது. எவ்வாறாயினும் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சுகாதார தரப்பினர் கூறுகின்றனர். நாட்டை ஆக்கிரமித்துள்ள டெங்கு காய்ச்சலால் இந்த வருடம் பலியானவர்களின் எண்ணிக்கை 236 அதிகரித்துள்ளது. 73,000க்கும் அதிகமானவர்கள் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு விஜயரட்னம் இந்து மத்திய கல்லூரியில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டியது காலத்தின் தேவையாகும். வைத்தியசாலைகள் நிரம்பி வழிகின்றன. நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. உயிரிழப்புகளும் அதிகரித்து செல்கின்றன. டெங்குவை அடையாளம் காணுங்கள். காய்ச்சல், மூட்டுவலி, தசைவலி, கடுமையான தலைவலி, வாந்தி. டெங்குவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நுளம்பு வலை, நுளம்பு கடியிலிருந்து பாதுகாக்கும் தைல வகைகளை பயன்படுத்துங்கள். நுளம்புகள் அதிகமுள்ள இடத்திலிருந்து விலகியிருங்கள். நுளம்பு பெருகும் இடங்களை தேடி அழியுங்கள். உடனடி வைத்திய ஆலோசனைகளை பெறுங்கள். நந்திக்கடல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய கடல் நீரேரியாகும். அண்மை காலமாக நிலவும் கடும் வறட்சியால் இந்த நீரேரி என்றுமில்லாதவாறு வற்றியுள்ளது. முள்ளியவளையில் இருந்து முல்லைத்தீவுக்கு செல்லும் வழியில் மேற்காக உள்ள ஏரி வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு கிழக்காக நீண்டு பறந்து காணப்படுகின்றது. 3120 ஹெக்டேயர் பரப்பினை கொண்ட நந்திக்கடலில் இறால், நண்டு மீன்களின் பெருக்கத்திற்கு சற்றும் குறைவில்லை. வட்டுவாகல், வற்றாப்பளை, நந்திக்கடல், செல்வபுரம், முள்ளிவாய்க்கால், வலஞ்சர் மடம், அம்பலவன் பொக்கனை, புதுக்குடியிருப்பு, கள்ளப்பாடு, தீர்த்தக்கரை ஆகிய கிராமங்களை சேர்ந்த சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்க்கை இந்த கடல் நீரேரியை நம்பியே நகர்கின்றது. எனினும் நிலவும் வறட்சியால் என்றும் இல்லாதவாறு நந்திக்கடலின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதால் தொழில் செய்ய முடியாத நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இப்ப இருந்த தண்ணி வத்தினால இருந்த மீன் முழுக்க செத்து போயிட்டு இதுக்கு 1000க்கும் மேற்பட்ட சனம் இதுல வந்து தொழிக்கிறது. இப்ப தொழிக்கிறதுக்கு தண்ணி இல்லாதனால எல்லாரும் வந்து தொழிக்க இல்லாத பட்சத்துல 1-2 பேரா வந்து தொழிக்கிற மொழிய மற்ற எல்லாருமே பசியும் பட்டினியில இருந்தா இருக்கிற மொழிய தொழில் செய்யறது சரியான கஷ்டம். இன்றைக்கு வந்து 150 ரூபா வச்சிருக்கு. நேற்று வந்து சும்மா தான் திரும்பி போனான். தண்ணி வத்தினதால இறாலுகள் மீன்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்குது. ஆனா நிறைய இறால் கூனிகள் எல்லாம் இருக்கு. மழை இல்லாதால அதுகளும் அழிஞ்சு போகுது. ஏரியில் உள்ள களிமண்ணை அகழ்ந்து ஆற்றினை ஆழமாக மாற்றி சீர் செய்தால் எந்த வறட்சியிலும் நீர் வற்றாமல் இருக்கும் என்பதே மக்களின் கருத்தாகும். இந்த 4800 குடும்பங்கள் வாழ்வாதாரத்துக்காக உண்மையிலேயே எந்த ஒரு அதிகாரியும், எந்த ஒரு எம்பிமாரும், எந்த ஒரு அமைச்சர்களும் இதுக்கு முன் வந்து இந்த நந்திக்கடலை ஆழமாக்குவதற்கு எங்களுக்கு உதவி புரிய வேண்டும். வட்டுவாகல் பாலத்திலிருந்து மீன்பிடியில் ஈடுபட்டு வந்தவர்களும் ஏரியின் தற்போதைய நிலையால் நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். நந்திக்கடல் ஏரியில் தடை செய்யப்பட்ட வலைகள் பயன்பாடும் அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. இதனால் இதில் வாழும் உயிரினங்கள் அழிவடையும் அபாயமும் எழுந்துள்ளது. நந்திக்கடல் ஏரியை ஆழமாக்கி தமது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக அமைந்துள்ளது. தெரணியகல நூரி தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடத்துக்கு 2 நாட்களுக்குள் தீர்வு வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டாலும் இதுவரை இப்பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை.
பெருந்தோட்ட தொழிலாளர் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயிலும் தரணியகலை நூரி தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவின் மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு கடந்த 2.5 வருடங்களாக ஒரு ஆசிரியர் கூட இல்லாததால் ஏற்பட்டுள்ள சிக்க நிலை தொடர்பில் கடந்த 3 தினங்களாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் பாடசாலையின் ஆரம்ப பிரிவில் உள்ள 84 மாணவர்களின் எதிர்காலம் தொடர்ந்தும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த பாடசாலையின் ஆரம்ப பிரிவுக்கு 2 நாட்களுக்குள் ஆசிரியர்களை நியமிப்பதாக ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் மஹிபால ஏரத் அவருடன் கதைத்து உடனடியாக நாங்கள் நாளை இந்த ஆசிரியர் நியமனம் கொடுக்கின்றோம். அதில் நூறி தோட்டத்துக்கு 2 ஆசிரியர்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் உடனடியாக செயல்பட்டிருக்கின்றேன். இந்த நிலையில் சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் கடமையாற்றுவதற்காக பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நேற்று நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இதில் 51 தமிழ் மொழி மூல ஆசிரியர் நியமனங்களும் உள்ளடங்குவதுடன் அவர்களில் 34 பேர் தெஹியோவிட்ட கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நியமனம் பெற்றவர்களில் சிலர் தமது பாடசாலைக்கும் வருகை தருவார்கள் என காத்திருந்த மாணவர்கள் வழமை போன்று இன்றும் வகுப்பறைக்கு பதிலாக மைதானத்தில் நேரத்தை போக்க நேரிட்டது. சக்தி டிவியில் ஒளிபரப்பாகிய செய்திகளின் பிரகாரம் எமது பாடசாலைக்கு 2 ஆசிரியர்கள் நியமித்துள்ளதாக கூறப்பட்டது. இதுவரை எமக்கு எந்த ஆசிரியரும் இதுவரை எமது பாடசாலையில் வந்து நியமனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. எமது பாடசாலைக்கு கடந்த 2-3 தினங்களாக அதிகாரிகள் வருவதாக கூறியிருந்தார்கள். இதுவரை எந்த அதிகாரிகளும் எமது பாடசாலையில் வந்து இந்த குறைபாடுகளை அவதானிக்கவில்லை என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாட்களில் ஆசிரியர் வெற்றிடத்தை நிவர்த்தி செய்ய முடியாமற் போனமைக்கு காரணம் என்னவென சப்ரகமுவ மாகாண கல்வி மற்றும் சுகாதார அமைச்சின் கண்காணிப்பு உறுப்பினர் அண்ணாமலை பாஸ்கரனிடம் இன்று நாம் வினவினோம். நூறி பாடசாலைக்கு நான் ஒரு ஆசிரியரை நியமனம் கொடுத்திருக்கின்றேன். அவரும் இன்னும் சென்று கையொப்பமிடவில்லை. நாங்கள் எதிர்பார்த்த அளவில் ஆசிரியர் நியமனம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் கிட்டத்தட்ட 100-150 ஆசிரியர் நியமனங்களை எதிர்பார்த்தோம். இருந்த பொழுதிலும் எங்களுக்கு கிடைத்தது 52 ஆசிரியர்கள் மாத்திரமே கிடைத்தார்கள். இந்த 52 ஆசிரியர்களையுமே 62 பாடசாலைகளுக்கும் நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. நாங்கள் விண்ணப்ப படிவத்தை கொடுத்த பாடசாலைகளுக்கு செல்லும் ஆசிரியர்கள் ஆசிரியை அந்த பாடசாலைக்கு சென்று அவர்கள் கையொப்பம் இடவில்லை என்றால் நான் எக்காரணம் கொண்டும் அவர்களை மற்ற பாடசாலைகளுக்கு இடம் மாற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப் போவதில்லை. தரணிகளை நூரி தமிழ் வித்தியாலய ஆரம்ப பிரிவில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிவர்த்தி செய்யப்படும் வரை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன். வடமாகாணத்தின் சில பகுதிகளில் வீட்டு திட்டங்களின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் மூடப்பட்டுள்ளமை தொடர்பில் நாம் பலமுறை சுட்டிக்காட்டியிருந்தோம். மன்னார் மற்றும் வவுனியாவில் தொடரும் இந்த நிலை குறித்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மன்னார் மடு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடமைப்பு திட்டங்களின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட பல வீடுகள் எந்தவித பயனுமின்றி காணப்படுகின்றன. மடு பிரதேச செயலக பிரிவில் உள்ள காக்கையன்குளம் பகுதியில் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட சுமார் 50 வீடுகளின் இன்றைய நிலையே இது. இந்த வீட்டு திட்டத்தின் நிர்மாணப் பணிகள் 2012ஆம் ஆண்டில் நிறைவு பெற்ற போதிலும் இந்த பகுதி மனித நடமாட்டமின்றி பச்சைக் காடுகளாக காட்சியளிக்கின்றது. மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கங்காணிக்குளம் பகுதியிலும் இதே நிலைமையை அவதானிக்க முடிகின்றது. இந்த வீட்டு திட்டத்தின் கீழ் 2015இல் நிர்மாணப் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்ட போதிலும் சுமார் 25 வீடுகள் பயனாளிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. மடு பிரதேச செயலக பிரிவின் இருணையிலுப்பை குளம் பகுதியில் சுமார் 10 வீடுகளின் பயனாளிகளை காண முடியவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். 2013இல் நிர்மாணித்து முடிக்கப்பட்ட இந்த வீடுகளில் இதுவரை எவரும் குடியேற்றப்படவில்லை. இந்த நிலையில் வீட்டு திட்டத்தில் தாம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மன்னார் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பிரதேசத்தில் வசிக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த 6 பெண்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். இதேவேளை மன்னார் மடு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சில பகுதிகளில் நிரந்தர வீடுகளின்றி அல்லலுறுவதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இதேவேளை வவுனியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சாலம்பைக்குளம் பகுதியிலும் வீடுகள் பற்றைக் காடுகளாக காணப்படுகின்றமை தொடர்பில் நாம் பலமுறை சுட்டிக்காட்டியிருந்தோம். நிர்மாணப் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கவனிப்பாரின்றி காணப்படுவதை அம்மான் என்றும் அவதானிக்க முடிந்தது. இது தொடர்பில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரை முன்வரவில்லை.
இந்த நிலையில் வவுனியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நொச்சிமூட்டை கிராம சபகர் பிரிவில் உள்ள பல குடும்பங்கள் நிரந்தர வீடுகள் இன்றி தினந்தோறும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து பின்னர் மீள்குடியேற்றப்பட்டவர்களில் 25க்கும் அதிகமான குடும்பங்களின் வாழ்நாள் இவ்வாறான இருப்பிடங்களிலேயே நகர்கின்றது. சாலம்பக்குளம் காக்கேயன் பகுதி சைட்ல கொடுத்த வீட்டு திட்டங்களுக்குள்ள அந்த வீடுகளுக்குள்ள வந்து வவ்வால்களும் குருவிகளும் அதெல்லாம் அடைஞ்சு போய் கிடக்குது. இதுகளை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அங்க கிடைக்கிற உதவிகளை அந்த வீட்டு திட்டங்களை வந்து எங்களுக்கு சந்திச்சினோம்னு சொன்னா கொஞ்சம் பெரிய உதவியா இருக்கும். இந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்க சொல்லிக் கொள்றோம். காக்கேயன்குளம் கங்காணி குளத்துல வீடுகள் கட்டி அங்க கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்திருக்கணும். ஆனா அங்க ஆக்கள் இல்லாம இருக்கணும். அவையில் வந்து புத்தளத்துல போய் இருக்கணும். ஆனா வீடு இல்லாத எங்களுக்கு வீடு தரையில்ல. கடற்றொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் இன்று விவாதிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே விசேடமாக மீன்பிடி தொழில் 2வது இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது விவசாயமாகவும் 2வது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மீன்பிடி 2வது பிரதான தொழிலிலே இருக்கிறது. 15,000 பேர் கடலை நம்பி வாழ்கிற மக்களாகவும் 12,000 பேர் ஆற்றையும் பாவிகளையும் நம்பி வாழ்கிற மக்களாகவும் ஒட்டுமொத்தமாக 27,000 பேர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மீனவ சமூகமாக தங்களுடைய வாழ்வாதாரம் கடலை நம்பியதாக ஆற்றையும் குளங்களையும் நம்பியதாக அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. சில காலப்பகுதிகளே அதிகமாக மீன்கள் அவர்கள் பிடித்து அதனை குளிர் ஊட்டப்பட்ட ஒரு அறையிலே வைப்பதற்கான வசதி வாய்ப்பு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே சகல வசதிகளுடன் கூடிய ஒரு குளிர் மண்டபம் ஒன்றை கோல்ட் ஸ்டோரேஜ் வசதியை நீங்கள் செய்து தருவீர்கள் என்று சொன்னால் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கிற மீனவ சமூகம் இந்த அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் மிகவும் நன்றி கடன் பட்டதாக இருக்கும். எங்களுடைய இரநதிவு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த காலத்திலிருந்து கடந்த கால அரசாங்கம் இரநதிவு பிரதேசத்தை கூடி விடவில்லை. ஆனால் இன்று இரநதிவு பிரதேசமானது எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கம் விடுவதாக கூறியிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கம் எங்களுடைய மீன்பிடி குடும்பங்கள் அவர்கள் அன்றாடம் கடலுக்கு சென்று திரும்பி வந்துதான் தங்கள் குடும்பத்தை நடத்துகின்றார்கள். இவருக்கு நன்றாக தெரியும். இவர் கட்டாயம் எங்களுடைய இரநதிவு பிரதேச மக்களின் அந்த கடலோரத்துக்கு 4 கிலோமீட்டருக்கு உட்பட்ட 500 குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் கட்டாயம் அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அதை விட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அந்த கடவலை அனுமதி கொடுக்கும் போது அந்த பிரதேச செயலாளருடைய அந்த பிரதேச செயலாளருடைய அனுமதியை கடத்தொழில் ஆணையாளர் பணிப்பாளர் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி கடத்துறைப்பற்றினுடைய பிரதேச செயலாளருடைய அனுமதி இல்லாமல் அந்த கரவலை அனுமதி அந்த பிரதேசத்தில் தென்பகுதி மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது முற்றுமுழுது ஒரு பிழையாக வழங்கப்பட்ட ஒரு கரவலை அனுமதி. அது இருந்த போதிலும் இன்று அந்த 2010ஆம் ஆண்டு அந்த மக்கள் மீள்குடியேறி இருந்தாலும் தற்பொழுது 1 வருடங்களுக்கு முன்புதான் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு பொருளாதார நிலையை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கடந்த 1 வருடங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 30 படகுகளை அவர்கள் கொள்வனவு செய்தும் அவர்கள் தங்களுடைய படகுகளை அந்த கொக்குளாய் தங்களுடைய பூர்வீகமாக அவர்கள் பரம்பரையாக வாழ்ந்த அந்த பிரதேசத்தில் தங்களுடைய சொந்த படகுகளை அவர்கள் வைத்து கடல் தொழிலில் ஈடுபட முடியாத ஒரு பரிதாப நிலை கொக்குளாய் பிரதேசத்தில் இருக்கிறது. இதேவேளை மீனவர் பிரச்சினை தொடர்பில் தமிழிசை சவுந்தரராஜன் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான கருத்தினை வெளியிட்டார். மீனவர்களை பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சரை நேற்று சந்தித்தேன். நான் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த போது அவர் மீனவர்களிடம் நான் பரிவோடு நாங்கள் நடந்து கொள்கிறோம், படகுகளை விடுவிப்பதற்கு நான் கோரிக்கை வைத்து அதற்கான ஏற்பாடுகள் எத்தனையும் செய்கிறேன் என்று சொன்னார். அதனால் தமிழக மீனவர்களின் பிரச்சினை தீர வேண்டும் என்பதற்காக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சரை நேற்றைய தினம் நான் சந்தித்தேன். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு வடமாகாண முதலமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. இதன்போது வடமாகாண அமைச்சர்களான க. சர்வேஸ்வரன், அனந்தி சசிதரன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்.
யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் உயிரிழந்த சம்பவத்தின் சந்தேக நபர்களான 5 போலீஸ் உத்தியோகஸ்தர்களின் பிணை கோரிக்கையை யாழ் மேல் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 5 சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட பிணை கோரிக்கை யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர்களின் மரணம் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறும் விசாரணைகளில் அனாவசியமாக மேல் நீதிமன்றம் தலையிட மாட்டாது என்றும் இதுவரை புலன் விசாரணைகள் நிறைவு பெறவில்லை என்பதாலும் துப்பாக்கிகள் தொடர்பான இரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய நீதிபதி இளஞ்செழியன் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கைகளை நிராகரித்தார். மேலும் சந்தேக நபர்கள் சார்பாக அவர்களின் மனைவிமார் மற்றும் உறவினர்களால் அவர்களின் சட்டத்தரணிகளின் ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட பிணை கோரிக்கை மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரை யாழ் மேல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 5 கடந்த 8 மாதங்களாக யாழ் நீதவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வேலையற்ற பட்டதாரிகள் கொழும்பு கோட்டை ரயில் நிலைய முன்றலில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமக்கான நியமனங்களை வழங்குமாறு கோரி ஜனாதிபதி செயலகம் வரை அவர்கள் பேரணியாக சென்றனர். தமக்கான தொழில் வாய்ப்பு மற்றும் தமது சேவையை நிரந்தரப்படுத்துமாறு கோரி ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் இந்த எதிர்ப்பு பேரணியை ஏற்பாடு செய்திருந்தனர். கோட்டை போலீசார் மேற்கொண்ட நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய ஜனாதிபதி செயலக நுழைவாயில் வரை மாத்திரமே இந்த பேரணியால் பயணிக்க முடிந்தது. அதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்திற்குள் 5 சென்றதுடன் தமது பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இன்றும் 130 நாட்களாக நமது போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றோம். எந்த ஒரு தீர்வுகளும் கிடைக்காத நிலையை தான் நாம் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். இங்க வந்து போராட்டத்தினை மேற்கொண்டு நமது பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கின்றது. நமது வேலை நியமனங்கள் கிடைக்கும் வரைக்கும் நமது போராட்டம் நடை. ஊடகவியலாளர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடிய புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கான வசதிகளை ஏற்படுத்தும் ஆவணம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாக கடந்த சில தினங்களாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த ஆவணம் தொடர்பில் அமைச்சரவைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசு செய்தி பணிப்பாளர் நாயகம் நேற்று தெரிவித்தார். எனினும் இது தொடர்பில் தமக்கு எதுவும் தெரியாது என அரசாங்கத்தின் சில அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று தெரிவித்தனர். செய்தி ஊடக தர நிர்ணய சுயாதீன பேரவை சட்டம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஆவணத்தில் ஊடகவியலாளர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் சட்டங்களை வகுப்பதற்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அந்த பேரவையின் தலைவர் பதவிக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது சட்டத்தரணி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடக நிறுவனங்களின் எந்த ஒரு தகவலையும் பெற்றுக் கொள்வதற்கான அதிகாரம் பேரவைக்கு வழங்கப்பட்டுள்ளமை பாரதூரமான விடயமாகும். சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றின் நிறைவேற்று பணிப்பாளரான டாப் மென்டல் என்பவரும் கலாநிதி பிரதீப் வீரசிங்க என்பவரும் இந்த ஆவணத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கான பணிகளை ஆரம்பிக்குமாறு ஜூன் மாதம் பிரதமர் நமக்கு ஆலோசனை வழங்கினார். முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் 8 ஊடக அமைப்புகள் தொடர்புபட்டன. யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள விஜயானந்த் ஜெயவீரவின் சேவையை பெற்றுக்கொள்ள இந்த குழு தீர்மானித்தது. 2வது சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் தேசிய ஊடக அபிவிருத்திக்கான அமைப்பின் கலாநிதி பிரதீப் வீரசிங்கவிடம் வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. அவருக்கு இன்டர்நேஷனல் சப்போர்ட் எனும் நிறுவனத்திடமிருந்து நிதி கிடைத்தது. நாடு முழுவதும் கலந்துரையாடல்களை நடத்துவதற்காக கிடைத்தது. அந்த செயற்திட்டத்தின் ஒரு பகுதியாக டாபி மென்டல் கடந்த வாரம் இலங்கை வந்தார். சுயாதீன ஊடக கட்டமைப்புக்காக கருத்துக்கள் கேட்டறியப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. செயலாளருக்கு பதிலாக அரசாங்க செய்தி பணிப்பாளர் நாயகம் கையெழுத்திட்டுள்ளார். ஆனால் அந்த செயலாளர் நான் ஆவேன். ஆனால் அது குறித்து எனக்கு தெரியாது. மறுசீரமைப்புக்காக நாம் முன்வருகின்ற சந்தர்ப்பத்தில் நம்முடன் இணைவதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் முன்வருகின்றன. எம்மை விட வேகமாக சென்று திசையை மாற்றுவார்கள். இதுவே அபாயம். எம்மை விட வேகமாக ஒரு குழு முன்னோக்கி செல்லும். உள்நாட்டில் மாத்திரமன்றி சர்வதேசத்திலிருந்தும் உதவி கிடைக்கிறது. இவ்வாறு நாம் எங்கே செல்கின்றோம் என்ற பிரச்சனையும் உள்ளது. இந்த ஆவணம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒன்று அல்ல என்பதையும் நாம் தெளிவாக கூற வேண்டும். இதன் திசை தலைமைத்துவம் தொடர்பில் நமக்கு பிரச்சனை உள்ளது. ගිය නොවැම්බර් මාසේ අර සංවිධාන අනුකමිටුවෙන් සකස් කර කෙටුම්පත කැබිනට් මණ්ඩලයේ අනුමැතියට දැම්මා ලැබුණා. මේක ඒ කැබිනට් සාකච්ඡාවේදී නිවේදනය කළා. අනුමැතිය ලැබුණේ මහජන අදහස් ගන්න. ඇමතිවරු 3 දෙනෙක් ඉන්නවා මේ. මමත් දැනගෙන හිටියේ නෑ මෙහෙම එකක් තියෙනවා කියලා. බුදුමාලගේ පැත්තෙන් මාධ්‍යයෙන් ගන්නවා කවවම ඉතින් අපි තැන්තමලි අහලා බලමු.
அத்தகையதொரு நிலைப்பாட்டை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுக்கவில்லை. ஊடக சுதந்திரம் பரந்து இருக்க வேண்டும். அதனை தொடர்ந்து உறுதிப்படுத்த நாம் தயார். உத்தேச சட்டம் தொடர்பில் உங்களுக்கு தெரியுமா? சுதந்திர கட்சி இதற்கு அனுமதி வழங்கியுள்ளதா? எமக்கு தெரியாது, ஆராய வேண்டும். நீங்கள் கூறும் வரை எமக்கு தெரியாது. எனக்கு தாருங்கள், வாசித்து பார்க்கின்றேன். அத்தகைய ஒரு சட்டத்தை நாம் காணவில்லை. ஊடக சட்டம் என்பதை திருப்புப்படுத்தி இனவாதம், மதவாதம், குலபேதத்தை ஏற்படுத்துகின்றனர். இலங்கையர்கள் என்ற வகையில் நாம் எதிர்க்கிறோம். ஊடகங்கள் தாமாகவே ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு. இன்று உலகில் ஊடகம் விஸ்தரித்து காணப்படுகிறது. ஊடகத்தை ஒழுங்குபடுத்த முடியும் என நான் நினைக்கவில்லை. எவரேனும் அதனை செய்ய நினைத்தால் அது முட்டாள்தனமாகும். ஊடகங்களை ஒடுக்கும் நோக்கில் அவர்கள் இதனை கொண்டு வர முயற்சிக்கின்றனர். ஊடகம் என்பது 4வது கண் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஊடகமே உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. ஊடகங்கள் மூலமே நீங்கள் வீட்டுக்கு செல்வீர்கள் என்பதனையும் நான் கூற விரும்புகிறேன். ஊடகம் மீது கை வைத்த எவரும் இன்று வரை வெற்றி கொள்ளவும் இல்லை, அவர்களால் வெற்றி பெறவும் முடியாது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.